கிளர்ச்சி, நாடகம், ஊழல் குற்றச்சாட்டு என்று சுற்றி சுழன்ற அஜித் பவாரின் அரசியல் பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். பாராமதி தொகுதியிலிருந்து தொடர்ந்து 8 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட அஜித் பவார் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தவர். அரசியல் நுணுக்கங்களை தனது மாமா சரத்பவாரிடம் கற்றுக்கொண்ட அஜித் பவார் தனது நேரடியான பேச்சு, நகைச்சுவை உணர்வு, எளிய மக்களுக்கான கருத்து மூலம் அனைவரையும் கவர்ந்தவர். அஜித் பவார் மிகவும் ஒடுக்கமான அரசியல் தலைவராக அறியப்பட்டார். சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே மற்றும் அஜித் பவாரை மையப்படுத்தி கட்சியின் வாரிசுரிமை தொடர்பான விவாதம் மாநில அரசியலில் பல ஆண்டுகளாக இருந்தது. மாநில அரசியலை அஜித் பவார் கையாள்வார், தேசிய அரசியலை சுப்ரியா சுலே கையாள்வார் என்று பகிரங்கமாக கூறப்பட்டது. இந்நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு சரத்பவார் நிழலில் இருந்து அஜித் பவார் நிரந்தரமாக வெளியேறினார். முன்னதாக 2019 நவம்பர் 23ஆம் தேதி திடீர் திருப்பமாக அதிகாலை நேரத்தில் தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து துணை முதலமைச்சராக பதவியேற்று பரபரப்பை கிளப்பினார் அஜித் பவார். பாஜகவை ஆதரிக்க அவருடன் சென்ற பல எம்எல்ஏக்கள் சரத்பவாரிடம் திரும்பியதால் அவரது கிளர்ச்சி 80 மணி நேரத்திற்குள் முடிவுக்கு வந்தது. உடனடியாக தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பிய அஜித் பவார் டிசம்பர் 1ஆம் தேதி மகாவிகாஷ் அகாதி கூட்டணியின் முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே பதவியேற்றபோது துணை முதலமைச்சரானார். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது. பெரும்பாலான மூத்த தலைவர்கள் 4வது முறையாக துணை முதல்வரான அஜித் பவாரை ஆதரித்தனர். இதன் தொடர்ச்சியாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் கடிகாரம் சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்தில் கைப்பற்றினார். சிவசேனாவை உடைத்து பாஜக துணையுடன் மராட்டிய முதலமைச்சராக ஷிண்டே பதவியேற்ற நிலையில் அடுத்த சில மாதங்களில் பாஜக கூட்டணியில் இணைந்து மீண்டும் துணை முதலமைச்சரானார் அஜித் பவார். நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது விதர்பாலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நீர்ப்பாசன ஊழலில் ஈடுபட்டதாக அஜித் பவார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக 2012ஆம் ஆண்டு துணை முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அஜித் பவாரை சிறைக்கு அனுப்புவேன் என்று தேவேந்திர பட்னாவிஸ் சபதம் செய்தார். மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு வங்கி ஊழலிலும் அஜித் பவார் குற்றம் சாட்டப்பட்டார். அண்மையில் புனேவில் நடந்த நில ஊழலில் அவரது மகன் பார்த் பவார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கட்சிக்குள் தனது மாமா சரத்பவாரால் ஓரங்கட்டப்பட்டதாக உணர்ந்து 2023இல் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை விட்டு வெளியேறினார். ஆனால் அண்மையில் நடைபெற்ற மராட்டிய உள்ளாட்சி தேர்தலில் சரத்பவாருடன் கூட்டணி அமைத்தார். இதையடுத்து பாஜக கூட்டணியில் இருந்து அஜித் பவார் வெளியேறப் போவதாகவும் மீண்டும் சரத்பவாருடன் இணையப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த சூழலில்தான் விமான விபத்தில் சிக்கி அஜித் பவார் உயிரிழந்தது அவரது தொண்டர்களுக்கு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.